வணக்கம். மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வெளியில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு சிரிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்கங்க. உங்களுக்குள்ள ஒரு சுறுசுறுப்பு என்பது உங்க கூட பிறந்த ஒன்றாக நிச்சயமாக இருக்கும். யார் என்ன வேலைகள் கூறினாலும் சரி, யாரும் ஏதாவது பேசினாலும் கூட நீங்க உடனடியாக பதில் கொடுப்பீங்க. உடனடியாக சுறுசுறுப்புடனும் நடந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதராக எப்போதுமே இருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளுக்குள்ள ஒரு தைரியம், ஒரு திறமைன்னு ஒன்று இருப்பது அப்படின்னா உங்களுடைய பேச்சு திறமை தாங்க. உங்களுடைய பேச்சால எத்தனை நபர்களை வேண்டுமானாலும் நீங்க உங்களுடைய கைவசத்தில் வைத்துக் கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பேச்சு திறமை என்பது நிச்சயமாக நிறைந்திருக்கும். அது உங்களுக்குள்ள ஒரு உலகத்தை போலவே நிச்சயமாக தெரியவும் ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா நீங்க பேச ஆரம்பிச்சீங்க அப்படின்னா எந்த ஒரு நபரையும் உங்களால மயக்க முடியும் என்பது நிச்சயமா உங்களுக்கு தெரியவும் செய்யுங்க. ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னால மறைந்திருக்கக்கூடிய உண்மையான உலகம் என்ன தெரியுமா? அதை யாருமே முழுமையா புரிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையை நிச்சயமா உங்களுக்குள்ள உருவாக்கி இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட மாற்றங்களையும் நிச்சயமா கொண்டு வந்தும் சேர்த்திருக்கோங்க. அந்த ஒரு உலகம் தான் உங்களுடைய மனதுக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய சொல்ல முடியாத சுமைகளாக இருக்கும். ஆனா அது வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது யாருக்குமே தெரியாது. மனதிற்குள்ள சில பாதிப்புகள் இருக்கும், சில கவலைகளும் நிச்சயமாக எல்லா மனிதர்களுக்கும் இருக்கத்தானே செய்யும். அதை யாரிடம் எப்படி கூற முடியும் அப்படின்னு நீங்கள் யாரிடமும் கூறாமல் உள்ளுக்குள்ளேயே வைத்த அனுபவங்கள் கூட நிச்சயமா உங்களுக்குள்ள இருக்கவும் செய்யுங்க. அப்படி உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுமைகள் சாதாரணமான சுமைகளாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. அது கடந்த காலத்துல நீங்க சந்தித்த நம்பிக்கைகளை உடைத்த உடைத்த தருணங்களில் ஒரு துணுக்களாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். ஒருவரை நீங்க முழுமையாக நம்பி அவரிடம் உங்களுடைய உண்மையான மனதை நீங்க திறந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமா மாறவும் செய்யுங்க. ஆனா அதே ஒரு நபர் தான் உங்களுடைய உணர்ச்சிகளை மதிக்காம நடந்து கொண்ட போது அந்த ஒரு நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உடைந்திருக்கும். உடைந்து அது உங்களுக்குள்ள மனவேதனையை இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருக்கும். நம்ம அவங்க மீது எவ்வளவோ நம்பிக்கை வைத்தோம், ஆனா அவங்க ஏன் நம்மளை கண்டு கொள்ளாம போயிட்டாங்க, ஏன் இந்த மாதிரி அவங்க செஞ்சாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள பல கவலைகள் நிச்சயமா உருவாகி கொண்டே இருக்கும். இப்படி மனது உடைந்த அந்த ஒரு தருணம் வெளியில் ஒரு சிறிய சம்பவமாக உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக தோன்றியிருக்கும். ஆனா உங்களுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு பிளவாகவும் அது மாறி இருக்கும். அது ஏன் இப்படி ஏற்படுது, எதனால இப்படி ஏற்படுதுன்னு உங்களுக்கு கூட தெரியாது. இருந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக உருவானதாக இருக்கும். அதனை நினைத்து நீங்களே மிக பெரிய அளவுக்கு வருத்தப்படுவீங்க. ஏன் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைத்து வருத்தப்பட்ட தருணங்கள் கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். நீங்க சிரிப்பதற்கு காரணம் மகிழ்ச்சி மட்டும் கிடையாதுங்க. அது உங்களுடைய ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும். நான் சரி நான் சரியாத்தான் இருக்கேன் அப்படின்னு உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு முகமூடி கூட உங்களுடைய வாழ்க்கையில இருக்கும். அதனை நினைத்து உங்களுக்கு ஆரம்பத்தில் ஒன்றும் தெரியாமல் இருக்கும். ஆனா போக போக அது உங்களுக்கே தெரிய ஆரம்பித்து விடும். என்னுடைய சிரிப்புக்கு பின்னாடி நிறைய வழிகள் இருக்கு, ஆனா அது யாருக்குமே தெரியாது என்பது அது உங்களுக்கே போக போக தாங்க தெரிய ஆரம்பிக்கும். நான் சிரிச்சா மட்டும்தான் அதை என்னால எல்லாரிடமும் இருந்தும் மறைத்து வைக்க முடியும் அப்படின்னு உங்களுடைய சிரிப்பை நீங்க வெளிக்கொண்டு வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதராக நீங்க மாறி இருப்பீங்க. ஆனா அந்த முகமூடிக்கு பின்னால ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உள்ளுக்குள்ள நீங்க போராடி கொண்டே தாங்க இருப்பீங்க. அது யாருக்குமே தெரியாம இருக்கும். சொல்ல முடியாத வேதனைகள் உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கும். அதனை நினைத்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட அளவுக்கு நீங்க துன்பங்களை நிச்சயமா சந்திச்சிருப்பீங்க. பகிர முடியாத காயங்கள் கூட உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கும். அதை நம்ம வெளியில் பகிர்ந்தோம் அப்படின்னா தேவையில்லாத ஒரு மன வருத்தத்தை உருவாக்கி விடும் அப்படின்னு உங்களுக்குள்ள சின்ன மன வருத்தங்கள் நிச்சயமாக இருக்கும். இவை எல்லாம் சேர்ந்து உங்களை அமைதியாகவே சோர்வடைய செய்திருக்கும். நெருங்கியவங்களால ஏற்பட்ட ஏமாற்றங்கள் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிந்திருக்கும். அது ஏன் பதிந்தது, எதனால பதிந்தது அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் கூட உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக கேள்விகளும் பதில்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் இருக்கத்தான் செய்யும். ஆனா அதை போய் நம்ம யாரிடமும் கேட்க முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மனசாட்சி என்பது உறுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இவங்க மட்டும் எனக்கு துரோகம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைத்தவங்க கூட உங்களுடைய எதிர்பார்ப்பை உடைத்திருப்பாங்க. ஆனா அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னு உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போக தான் உங்களுக்கு அது தெரியவே ஆரம்பிக்கும். அதனால தாங்க இப்போது நீங்க யாரிடமும் முழுமையா திறக்க பயப்படுவீங்க. எதையுமே நீங்க திறந்து பேச மாட்டீங்க. நம்ம கூட இன்னைக்கு நல்லா பேசுவாங்க, நாளைக்கு நம்மளுக்கே அவங்க எதிரியா இருப்பாங்க. அதனால நம்ம மனசுக்குள்ள இருக்கிறது எதையுமே நம்ம வெளியில் கூறக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதரா நீங்க நிச்சயமா மாறி இருப்பீங்க. அந்த மாதிரியான அனுபவங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய உண்மையான உணர்ச்சிகளை கூட வெளியில் சொல்ல முடியாம அதை உள்ளேயே அடக்கி கொண்டு வாழக்கூடிய ஒரு மனிதர் என்றால் அது நீங்களாகத்தான் இருப்பீர்கள். பொறுப்புகள் உங்களுடைய தோள்களில் அதிகமாகவே இருக்கும். யாரிடமும் பகிர முடியாத ஒரு சுமைகளும் உங்களுடைய
மனசுக்குள்ள இருக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள அது சோர்வடைய செஞ்சு கொண்டே தாங்க இருக்கும். சில தோல்விகள் உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அதை யாரிடமும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை கூட உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாக்கியிருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தனிமையை உருவாக்கியிருக்கும். அந்த ஒரு தனிமையில இன்னமும் நீங்கள் நினைத்து உங்களுக்குள்ள பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா ஆழ்த்தி கொண்டே தாங்க இருக்கும். நேரங்கள் கூட உங்களுக்கு சில சமயம் உங்கள் பக்கம் இல்லை போல என்று தோன்றினாலுமே நீங்கள் தயாராக இருந்த அந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் என்பது வராமலே போயிருக்கும். வாய்ப்புகள் வந்த போதும் சூழ்நிலை உங்களுக்கு தயாராக இல்லாமல் போயிருக்கும். இந்த ஒரே ஒரு மிஸ்டேக் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில பல முறை உங்களுடைய மனதை உடைத்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய சில முக்கியமான மாற்றங்களை பற்றி கூறுகிறேன். அதனையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு மெல்லியமான மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில வர ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கமாக இருக்கும். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் துரோகமாகவும் தடைகளாகவும் மட்டுமே இருந்தது. ஆனா இனிமே நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு சில சில செயல்களும் நீங்க சொந்தமா தொடங்கக்கூடிய வேலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய ஒரு தொடக்கத்தையும் புதிய ஒரு முயற்சியையும் நிச்சயமா உங்களுக்கு தேடி கொடுக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. இது வெறும் மாற்றமாக மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது. இது உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு மறுபிறப்பு மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் அது வர ஆரம்பிக்கும். இதுவரை உங்களை தடுத்து வைத்திருந்த சில நினைவுகளும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய காயங்களும் சந்தேகங்களும் இவை எல்லாம் மெதுவாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக உருவாகும். உங்களுடைய காதலியோ உங்களுடைய நண்பர்களோ யாராவது துரோகம் செஞ்சுட்டு போன ஒரு நபர்களின் நினைவுகளாக இருக்கலாம். மற்றவங்க செய்து போன காயங்கள் சந்தேகங்கள் என அனைத்தையுமே உங்களால் மறந்து ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை நிம்மதியாக உங்களால் வாழ முடியும். உங்களுடைய மனதிற்குள் எதுவும் இல்லை என்று உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள் நிச்சயமாக தோன்ற ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் மெதுவாக உங்கள் பக்கம் திரும்பவும் செய்யுங்க. அது ஒரே ஒரு நாளில் பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுக்குள்ள கொண்டு வராது. ஆனா ஒவ்வொரு நாளும் சிறிய நல்ல விஷயங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது சேர்த்து கொடுக்க உதவி செய்யும். ஒரு பெரிய ஒரு முன்னேற்றத்தை கூட உங்களால உருவாக்கவும் முடியும். அதனால நீங்க செய்ய போவது ஒன்னே ஒண்ணுதான். உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒன்னே ஒன்றை மட்டும் எப்படியாவது உங்கள் பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள். நம்ம வாய்ப்புங்கிறது எப்பயாவது தான் கிடைக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில தேடி வர ஆரம்பிக்கும். அதனை எப்படியாவது நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்க. உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக நிச்சயமாக மாறவும் செய்யுங்க. நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து உங்களுக்கு வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். அந்த வாய்ப்புகளை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்களோ அதனை பொறுத்துதான் உங்களுக்கு இனிமே நல்ல நல்ல வாய்ப்புகளும் நல்ல நல்ல இடங்களில் இருந்து போதுமான அளவுக்கு உங்களுக்கு பணமும் மரியாதையும் உங்களுக்கு தேடி வர ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தி பாருங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிங்கிறது நிச்சயமா கிடைக்கும். கிரகங்களின் ஆதரவும் உங்களுக்கு நிச்சயமா தேடி வரும். அது உங்களுக்கு ஒரு மறைமுக சக்தி போல நிச்சயமாக இருக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியான பாதைக்கு அதை கொண்டு செல்லும். இதுவரைக்கும் உங்களுக்கு தடைகளாகவும் செய்ததுக்கெல்லாம் உங்களுக்கு எதிரியாகவும் இருந்த உங்களுடைய கிரகங்கள் இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல முடிவுகளை உங்களுக்கு எடுக்க வைக்குங்க. அது சரியான பாதைக்கும் உங்களை நிச்சயமா கொண்டு போய் அது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமையை நிச்சயமா தேடி வர ஆரம்பிக்கும். தவறுகளும் கூட உங்களை கற்றுக் கொடுக்க வைக்குங்க. அது உங்களை உடைப்பதற்காக கிடையாது. அது உங்களுக்கு ஒரு பாடத்தை போல இனிமே நம்ம இந்த ஒரு தவறை செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு முடிவை நிச்சயமா உங்களுக்கு தோன்றவும் வைக்குங்க. சரியான முடிவையும் அது உங்களுக்கு எடுக்க வைப்பதற்காக நிச்சயமாக உதவும் செய்யும். உங்களுடைய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய உணர்வு இப்போது மிகவும் பலமாக மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். முன்பு நீங்க சந்தேகப்பட்ட விஷயங்கள் இப்போது தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய உள்ளுக்குள்ள என்ன இருக்கு என்ன இல்லை என்பதை உங்களால புரிந்து கொள்ளவும் முடியும். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் நிச்சயமா உங்களுடைய உள்ளுக்குள்ள உருவாகும். யாரை நம்ப வேண்டும், எந்த வாய்ப்பை பிடிக்க வேண்டும், நீங்க தானாகவே சரியான முடிவையும் எடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. ஒரு நல்ல ஒரு மாற்றம் கூட உங்களுடைய வாழ்க்கையில உருவாக்கவும் செய்யுங்க. உறவுகளுக்குள்ள ஒரு அமைதி என்பது நிச்சயமா வர ஆரம்பிக்கும். எல்லாரும் உங்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியதில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உருவாகுங்க. சிலர் வருவாங்க, சிலர் போவாங்க. ஆனா சரியானவங்க மட்டும்தாங்க வாழ்க்கையில நிலைத்திருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா இதுக்கப்புறம் தான் வர ஆரம்பிப்பாங்க. இது வரைக்கும் வந்தவங்க எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்த்ததுல 40% நபர்கள் தான். இனிமே தான் உங்களுடைய வாழ்க்கையில நம்பிக்கைக்குரிய மனிதர்கள் 100க்கு 100% மனிதர்கள் நிச்சயமாக வர ஆரம்பிப்பாங்க. வந்து அவங்க உங்களுக்கு மன நிம்மதியை நிச்சயமா தேடியும் கொடுப்பாங்கங்க. பணமா இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், முன்னேற்றமாக இருக்கட்டும், இவை எல்லாத்திலும் மெதுவான ஒரு மாற்றம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமா உருவாகும்.
முன்பு தாமதமான வெற்றிகள் கூட இப்போது உங்களுக்கு விரைவாக கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்க தேடாம கூட சில வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். அது உங்களுடைய உழைப்புக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதிலா நிச்சயமாக மாறும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா, நீங்க மீண்டும் உங்களை நம்ப ஆரம்பிப்பீங்க. என்னால் முடியும் என்ற ஒரு நம்பிக்கை இந்த முறை உங்களுக்கு உடையாமல் உங்களுக்கே மிகவும் அது பயனுள்ளதாக மாற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கவும் செய்யுங்க. சிக்கல்கள் இனி பெரியதாக உங்களுக்குள்ள தோன்றாது. நீங்கள் அதனை பார்த்து சிரிப்பீங்க. இதையும் கடந்து போயிடலாம் அப்படின்னு உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும். அந்த ஒரு மனநிலை தான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றியாகவும் மாற செய்யுங்க. இந்த மாதிரியான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வழியாக கூறுங்கள். இன்னும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் பதில் அளிக்கிறேன். கமெண்ட் வழியாக கேளுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.